ஓ, இப்போ என்ன பிரச்சனை? ஆமா, அது என்ன பெயிண்டா இப்படி எழுதிருக்கான்? எந்த பைத்தியக்காரன் இந்த வேலையெல்லாம் பண்றது? இல்ல, இத நான் கண்டுக்க கூடாது. ஏன்னா ஹிசுமிக்கு நான் அவனுக்கு நல்ல உறுதுணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன். மிசுகி, இதுக்கு மேல முடியாது. இவன் ரொம்ப வெறுப்பேத்திட்டான். இத பண்ணது எவனு கண்டுபிடிச்சு அவன் தோலை நான் உரிக்கிறேன். அப்படி போடு மிசுகி. உன்னால இது முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவனை கண்டுபிடிக்கிற வேலையை நானே பாத்துக்கிறேன். சரி, புரிஞ்சது. நீ யாரா இருந்தாலும் சரி, மாட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். வந்துட்டான். அங்கே நில்லு. என்னோட ஷூ ரேக்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நில்லுன்னு சொன்ன. நீ என் கைய விடுறியா? டேய் சென்றி, இது நீயா? ஆனா உன்னை கைய விடுன்னு சொன்ன. மினாமி நான் பாவா, இதுதான் விஷயமா? அதனாலதான். ஒரு நிமிஷம் நில்லு. கொஞ்சம் இரு, நான் சொல்றத கேளு. எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. நீ புதுசா இங்க வந்ததுனால மினாமி அப்பவும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடி அங்க நான் தான் இருந்தேன். என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கேன். இதுக்கப்புறம் அவர் என்னை கண்டுக்க மாட்டாரு. இனி எனக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப போய் நீ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிடு. ஹே, நாம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்ன? நீ என்ன பேசுற? நீ என்ன மரமண்டையா? உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நம்மளால முடியும். ஏன்னா எனக்கும் இங்க ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், நம்மனால கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். நீ வினோதமா இருக்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நான் என்ன அவ்வளவு வினோதமாவா இருக்கேன்? ஆமா, ரொம்பவே பயங்கரமாவும் வினோதமாவும் இருக்கு. அதுக்காக இப்படி திரும்ப திரும்ப சொல்லணுமா?